வணக்கம். இன்றைய ஜீவா சினிமால நம்ம அந்த வாழை படம் ட்ரெய்லர் அது ஏற்படுத்திய தாக்கம், திரையுலகத்தில் அது ஏற்படுத்திய அதிர்வு குறித்து தான் பார்க்க போறோம். ஒரு படத்தோட ட்ரெய்லர் இப்போ வெளியே வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர்ல சில விஷயங்கள் சொல்றாங்க. அதில என்ன விஷயம் குறிப்பா சொல்றாங்கன்னா, அது ஒரு சிறார் காவியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பொதுவா குழந்தைகள் திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, நம்ம தமிழ் படத்தில பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையும் தெய்வமும் காலகட்டத்தில இருந்து அஞ்சலி படமாக இருக்கட்டும், எல்லா குழந்தைங்க சினிமாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு செயற்கைத்தனம் இருக்கும். அந்த குழந்தைங்க குழந்தைங்களாவே இருக்க மாட்டாங்க. பெரிய மனுஷங்க மாரி பேசுவாங்க. இல்லன்னா, வயசு டீனேஜ் பசங்களுக்குரிய கிண்டல், கேலிய அவங்க செய்ற மாரி காமிச்சு, அத ஒரு கேலி கிண்டலா பேசுறது. குழந்தைங்க அம்மா, அப்பா விளையாட்டு விளையாடலாமான்னு கேட்குறது. இப்படியாக 6 வயது, 8 வயது குழந்தைகளுடைய குழந்தைத்தன்மையை கொலை செய்து தான் தமிழ் சினிமாக்கள் அதிகம் வந்திருக்கு. அந்த குழந்தைக்கான உலகத்தை இந்த தமிழ் சினிமா காமிச்சது கிடையாது. தமிழ் சினிமான்னா பொதுவா சினிமாக்கு நமக்கு நெருக்கங்கனால நம்ம தமிழ் சினிமாவை சொல்கிறோம். அந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளோட பார்க்கும்போது குழந்தைங்க அவங்க உலகத்தில் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்குற குழந்தைங்க வேறு மாதிரி இருப்பாங்க. இன்னும் ஓப்பனாக சொல்கிறேங்க, குழந்தைங்கள் இது நாள் வரைக்கும் நல்ல கருப்பாக குழந்தைகளை வந்து இது வரைக்கும் சினிமா காமிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவு தான். பெரும்பாலும் தவிர்க்க முடியாமல் விஜயகாந்த் போன்ற நடிகர்களுக்கான குழந்தை நட்சத்திர கேரக்டர் நடிக்கிற மாதிரி இருந்தால், பின்னாடி அந்த குழந்தை விஜயகாந்தா மாறப்போகுதுன்னா கொஞ்சம் கருப்பாக காமிப்பாங்க. வச்சு கருப்பு நிலா அப்படின்லாம் பாட்டு போடுவாங்க. முரளிக்கு, விஜயகாந்துக்கு, ரஜினிகாந்துக்கெல்லாம் வேறு வழி இல்லாமல் கருப்பாக சின்ன பசங்களை காமிப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கனாலே குறைந்தபட்சம் மாநிறமாவது இருக்கணும். இல்லைன்னா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கணும். பெரும்பாலும் அது தமிழ்நாட்டு குழந்தையாக இருக்காது. வேறு மாநிலத்தை சேர்ந்த ஏதாவது பெங்கால், மராத்தி, நார்த் இந்தியன், பீகாரின்னு ஏதாவது ஒரு பணக்கார வீட்டு குழந்தையை கொண்டு வந்து வெள்ளை வெள்ளேன்னு காமிப்பாங்க. அப்போ இதுதான் அழகு, குழந்தைனா இப்படி தான் இருக்கணுங்கிற மைண்ட் செட்டை இதை பார்க்குற கருப்பான குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு மைண்ட் செட்டை ஏற்றியதில் இந்த சினிமாக்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த விதத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நல்ல கருப்பாக 3-4 குழந்தைங்க போக வர விளையாட, அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடம் போகாத நாள் போக மீதி நாட்களில் வேலை பார்க்கின்ற குழந்தைகளுடைய வாழ்க்கையை அந்த படம் பேசுது. அதை கவனித்து பாருங்கள். அவன் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான், நீ என்ன தினைக்குமா போகிற, லீவு நாள் மட்டும் தானே போகிறேங்கிற மாதிரிலாம் ஒரு வசனம் வருது. அப்போ பள்ளிக்கூடம் முடிந்து மீதி நாட்களில் வேலைக்கு போகின்ற அந்த குழந்தை தொழிலாளர்கள், தினக்கூலிகள் அப்படிங்கிற விஷயத்தை 10 வயசுலேருந்தே பழகின குழந்தைகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பறிபோன குழந்தை உலகம், இதை பற்றியெல்லாம் பேசுகிற திரைப்படங்கள் ரொம்ப குறைவு. அந்த விதத்தில் இந்த வாழைப்படம் ஒரு குழந்தைகளுக்கான கான்செப்ட் இந்த படத்தில் இருக்குங்கிறத ட்ரெய்லருடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த குழந்தைங்க உலகத்தில் அது பார்க்கக்கூடிய சண்டைகள், கலவரங்கள், பெரியவங்களுடைய உலகம், அது அனுபவிக்கக்கூடிய வர்க்க பிரச்சனை, ஒதுக்குதல் பிரச்சனை. படத்தில் ஒரு அம்பேத்கரை காமிக்கிறாங்க. அம்பேத்கர் படத்தை கட் பண்ணி வைக்கிறாங்க. கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு ஒரு டைலாக் வருது. அப்போ ஏதோ ஒரு இஷ்யூ அங்கே நடக்குது, ஒரு ஒதுக்குதல் நடக்குது. சாதி ரீதியாகவோ ஏதோ வர்க்க ரீதியாகவோ தொழில் அடிப்படையிலையோ ஏதோ ஒன்று நடக்குது. அந்த நேரம் பார்த்து அம்பேத்கர் படத்தை காமிக்கிறாங்க. இது ஏதோ ஒரு குறியீடாக காமிக்கிறாங்க. ஒரு வாழைத்தோட்டில் வெட்டுறது, இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த அனுபவம் உள்ள குழந்தைங்கள்லாம் யார்? அவர்களும் குழந்தைங்க தான். மிடில் கிளாஸ் வீட்லேயும் அப்பர் மிடில் கிளாஸ் வீட்லேயும் வளர்கிற குழந்தைகள் மட்டும் இல்லை. இந்த மாதிரி காட்டில், தோப்பில், துறவில், வாய்க்கால வேலை பார்த்து கொண்டு படித்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் குழந்தைகள் தான். அந்த வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது, அதுகளுக்கும் குழந்தைகளுக்கான உலகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த படம் பேசும்னு நான் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ரெய்லர்லேருந்து என்னால் கதையை அந்த அளவுக்கு அனுமானிக்க முடியாது. ஆனால் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் இந்த படமாக எடுத்திருக்காரு அப்படின்னு பிஸ்மி நமக்கு கொடுத்த பேட்டியில் கூட சொன்னார். ஸோ அந்த வகையில் பார்த்தா அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அவர் படமாக்கியிருக்கார். தன்னுடைய ஒரு படைப்பாளி என்பவன் தன்னுடைய அனுபவத்தை படைப்பாக்குவது தான். அந்த விதத்தில் மாரி செல்வராஜ் இதை உயிரோட்டமாக எடுத்திருப்பார்னே நம்ம நம்பலாம். அதை விட முக்கியமாக இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு பழம்பெரும் இயக்குனர், தமிழ் சினிமாவின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் பேசியிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி சும்மா ஒரு படத்தை பார்த்து பெருமையாக பேசுகிறது சூப்பர்ரா, பின்னிட்டடா அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க எல்லா படத்தையும். சத்யராஜ் ஒரு முறை சொன்னார், சகலகலா வல்லவன் படத்தை பார்த்துட்டு நான் சூப்பர்னு சொன்னேன், ஆனால் அது பொய். ஆனால் குணா படத்தை பார்த்துட்டு சூப்பர்னு சொன்னேன், அது உண்மை அப்படின்னாரு. சும்மா டேரக்டரை பாராட்டுறதுக்கு அப்பீஸ் பண்ணுறதுக்கு அப்படி பாராட்டுவது என்பது வேறு. ஆனால் உண்மையில் இந்த படம் தன்னை பாதித்து அழுது நெஞ்சை பிளந்து அந்த படத்தை பார்த்து அருமைன்னு சொல்கிறது வேறு. இப்போ இந்த அயோத்தி படம் பார்த்தீங்கன்னா, அயோத்தி படத்தை பார்த்துட்டு எல்லா நடிகர்களுமே அழுது சொன்னாங்க. ஏன்னா அது உண்மை. அயோத்திங்கிற படம் உண்மை எக்ஸ்ட்ரானரியான படம். அந்த சமீபத்தில் பார்த்ததில் நம்ம மனதை மெல்ட் ஆக்கிய ஒரு திரைப்படம் வந்து அயோத்தி. அந்த மாதிரி இப்போ இந்த படத்தை பார்த்த உடனே இயக்குனர் வாய்ராஜா அவர்கள் அவர் சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு வலுவான வார்த்தைகள். சத்யஜித் ரே தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு படைப்பாளி இல்லையே என்று வருத்தப்பட்டிருக்கிறேன். இந்தா இருக்கான் மாரி செல்வராஜ். மாரி, நீ சத்யஜித் ரே, அந்த அளவுக்கு நீ இனிமேல் தமிழ் சினிமாவின் ஐக்கான், ஏன் இந்திய சினிமாவின் ஐக்கான்.
அற்புதமான படைப்பை நீ வந்து தந்திருக்க, ரொம்ப அழகாக ஒரு உணர்வுகளை கடத்தி இருக்க, ஃபென்டாஸ்டிக். நம்ம தமிழ் சினிமாவிலையும் இருக்கிறாங்க, உலகத்தரம் வாய்ந்த இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிறார்கள். மாரி செல்வராஜை நான் அப்படி தான் சொல்கிறேன். பல நேரங்களில் ஏன்டா சினிமாவுக்கு வந்தோன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ மாரி செல்வராஜெலாம் இருக்கும்போது தமிழ் சினிமாவில் நான் இருந்தது பெருமையான விஷயம்டா, எப்பேற்பட்ட பசங்க வந்துட்டானுங்க அப்படின்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பாரதிராஜா அவர்கள் இந்த வாழை படத்தை பார்த்துட்டு சொல்லியிருக்கார். அது ஒவ்வொரு காட்சியும் அவர் உருகி இருக்கார், அழுதுருக்கார், நெகிழ்ந்துட்டார். ஒரு பாரதிராஜா மாதிரி இயக்குனர் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள், ஒரு புகழுரைகள் கிடைப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த விதத்தில் மாரி செல்வராஜ் ஒரு தரமான படைப்பை கொடுத்துருக்கிறார். நம் மனதை நெகிழ வைக்கக்கூடிய ஏதோ ஒரு காவியத்தை தந்திருக்கிறார் என்பது நமக்கு இப்போவே ஒரு ஆசையாக இருக்குது. படத்தில் அப்படி என்ன இருக்குன்னு அந்த அளவுக்கு பாரதிராஜா அவர்கள் இந்த படத்தை பாராட்டியிருக்கிறாங்க. ஏன்னா பாரதிராஜா என்பவர் இந்த மண்ணுக்கான அரசியலை பேசியவர். அது உசிலம்பட்டி, தேனி, ராமநாதபுரம்னு அந்த பகுதியில் உள்ள பெண்களின் நிலை, அங்கு உள்ள சாதிய அமைப்பு, அங்கு உள்ள ஏற்றத்தாழ்வுகள், அங்கு உள்ள பேச்சு வழக்கு, அங்கு உள்ள அதாவது தன் சுயசாதியில் உள்ள பிரச்சனைகள், ஆணாதிக்கம், வக்கிரம், அதை விமர்சனம் பண்ணி அந்த கிராமத்து அந்த பூகோள வாழ்வியலை எடுத்து இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, இப்படி ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அவனுக்குள்ள காதல் இருக்குது, அவன் சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறான், காதல் உயர்ந்தது, சாதி தப்பானது, இப்படி படங்களை எடுத்தவர் பாரதிராஜா. அவருக்கப்புறம் அவருடைய இடம்ங்கிறது நிரப்பப்படாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குளோபலைசேஷனில் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து கதை சொல்லுகின்ற இயக்குநர்கள் ரொம்ப குறைவு. பாரதிராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன், இந்த மாதிரி இயக்குநர்கள் வரிசையில் அடுத்து ஒரு தரமான இயக்குனர் உருவாகலை. ஆனால் மாரி செல்வராஜ் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். கிராமங்களில் இருந்து இந்த மண்ணுக்கான அரசியல், இந்த மண்ணில் நடந்த நல்லது கெட்டது, கிராமம்னாலே புனிதம், ரொம்ப அப்படியே அற்புதமான விஷயங்கிற அந்த தன்மையில் வந்து பேசாமல், இதாயா கிராமம், இங்கே தாயா நம்ம தாத்தா பாட்டா இருந்தால், இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்கயா, இவங்களுக்குள்ளே சண்டை இருந்துச்சியா, பொம்பளை பிள்ளைங்க இப்படி தான் இருந்துச்சு, படிக்க விடாமல் பண்ணாங்க, இவ்வளோ ஆனால் இது எல்லாத்தையும் சொல்வது தான் உண்மையான கிராமத்து வாழ்வியல். இவங்க வந்து கிராமம்னாலே அதை வேறு மாதிரி காமிப்பாங்க. பாரதிராஜா அதை உடைச்சார். கிராமங்களுக்குள்ளே நல்லது கெட்டது, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் பேசினார். தன் சுயசாதி முரண்களை பேசினார், எல்லாவற்றையும் பேசினார். ஆனால் அப்பேற்பட்ட பாரதிராஜா தனக்கு பிறகு மாரி செல்வராஜ் என்கிறார். உண்மையில் மாரி செல்வராஜுடைய படங்கள் அனைத்துமே கிராமத்து பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பேசியிருக்கு. அந்த விதத்தில் அவர் கிராமம், மண் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு இயக்குனருங்கிற அடிப்படையில் பாரதிராஜா வந்து ஏற்கனவே நியூஸ் 18 மகுடம் விழாவில் நடந்த போதே மாரி செல்வராஜை பார்த்து புகழ்ந்து பாராட்டினார். பாரதிராஜா அற்புதமாக பண்ணுற அப்படின்னு. ஸோ பாரதிராஜாவுக்கும் மாரி செல்வராஜுடைய அந்த கதைக்களம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை மாதிரியே ஏதோ ஒன்று இந்த மண்ணுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து இந்த மண்ணிலேருந்து எடுத்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கு சொல்கிறான் அப்படிங்கிற உணர்வு பாரதிராஜாவுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதேங்கிறார். எனக்கு அழுக வச்சுட்டேன், எனக்கு கண்ணீர் வந்துருச்சுன்னு பாரதிராஜா சொல்கிறார். உண்மையிலே ஒரு படைப்பாளி திரையரங்குக்குள் சீட்டில் உட்கார வச்சு நம்மளை அள வச்சானா உண்மையிலே அவன் த பெஸ்ட். இன்றைக்கி வந்து இயக்குநர்கள் பல பேர் படத்தை நம்பி போகிறோம், ஆனால் அள வைக்கிறாங்க வேறு மாதிரி. ஐயோ படத்துக்கு வர வச்சிட்டிங்களேன்னு அள வைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, படத்தின் காட்சிகளோடு ஒன்றி உதடு பிதுங்கி நம்ம அழுகின்ற காட்சிகள், அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப குறைவு. இப்போ வாழை படத்தை பார்த்துட்டு பாரதிராஜாவே இந்த அளவுக்கு புகழ்ந்துருக்காரு அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய விஷயந்தான். உண்மையிலே மாரி செல்வராஜுக்கு ஒரு பெரிய கிரெடிட் தான். ஏன்னா இன்றைக்கி பாரதிராஜா என்றால் அவரை ஒரு குறிப்பிட்ட சமூகமாகவும், மாரி செல்வராஜ் என்றால் அவரை ஒரு குறிப்பிட்ட சமூகமாகவும் பார்க்கின்ற பார்வை சில பேருக்கு இருக்கிறது. அது அல்ல, ரெண்டு பேருமே படைப்பாளிகள். படைப்பை நேசிக்கின்ற ஒருவன் கண்டிப்பாக ஒரு சாதிய வட்டத்துக்குள் அடங்க மாட்டான். அந்த விதத்தில் பாரதிராஜா மாரி செல்வராஜா தன்னுடைய தொடர்ச்சி என்கிறார், என் ரத்தம்ங்கிறார், எனக்கு அடுத்து அவர் தான் படைப்பின் தொடர்ச்சிங்கிறார். உண்மையில் படைப்பாளிகள் இப்படி தான் இருப்பாங்க. சாதியவாதிகள் தான் படைப்பாளியோட ஜாதியை கண்டுபிடிச்சி இவன் யாரும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த விதத்தில் வாழை, பாரதிராஜா பாராட்டிய வாழை, பாரதிராஜாவை அளவைத்த மாரி செல்வராஜ் கண்டிப்பாக தமிழ் மக்களை ஈர்க்கும்னே நான் எதிர்பார்க்குறேன். இந்த படம் அப்படி என்ன சொல்ல வந்திருக்கு, இத்தனை பேர் பாராட்டுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் பாரதிராஜாவுடைய பாராட்டும் நம்மளை வந்து ரொம்ப சீட்டு நுனிக்கே வர வைப்பது மாதிரி ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பார்ப்போம், வாழை கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்யும்னே நானும் நம்புகிறேன். இது போன்ற சினிமாவின் பேசப்பட வேண்டிய விஷயங்கள், பேசப்படாத கவனிக்கப்படாத பக்கங்கள்னு பலவற்றை உங்களுக்கு தொடர்ந்து செய்திகளாக கொண்டு வர அல்லது கலந்துரையாடலாக நீங்கள் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர நம்ம ஜீவா சினிமாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.